வீட்ல இருக்கிற எல்லா வீட்டு வேலையும் ஈஸியா செய்யற நம்மனால, அது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்றது மட்டும் என்ன? அவ்ளோ கஷ்டமாவா இருக்க போகுது? சோ இது எல்லாத்தையும் ஈஸியா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் வெக்காபுலரிஸ். ஸ்வீப்பிங் தரைய துடைக்கிறது. மாப்பிங் தரையில தண்ணி போட்டு துடைக்கிறது. டஸ்டிங் தூசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது. வைப்பிங் துணியால துடைக்கிறது, அப்படி இல்லைன்னா நனையாம துடைக்கிறது. டூயிங் த லாண்ட்ரி துணியை துவைக்கிறது. ஃபோல்டிங் த லாண்ட்ரி துவைச்ச துணி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறது. அயனிங் ட்ரெஸ் எல்லாத்துக்கும் இஸ்திரி போடுறது. வாஷிங் டிஷ்ஷஸ் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவுறது. ட்ரைனிங் த டிஷ்ஷஸ் வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் காய வைக்கிறது. ஆர்கனைசிங் த கிச்சன் கிச்சனை ஃபுல்லா நீட்டா ஒழுங்குபடுத்துறது. சாப்பிங் வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை வெட்டுறது. ப்ரிப்பேரிங் மீல்ஸ் சாப்பாடை தயார் பண்றது. பிளேட்டிங் அண்ட் சர்விங் உணவை பரிமாறுறது. பேக்கிங் அ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்றது. மேக்கிங் த பெட் படுக்கைய நீட்டா கிளீன் பண்ணி வைக்கிறது. வாட்டரிங் த பிளான்ட்ஸ் ஸோ எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துறது. டேக்கிங் அவுட் த ட்ராஷ் குப்பை எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறது. ஆர்கனைசிங் திங்ஸ் ஸோ வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது. கிளீனிங் த விண்டோஸ் ஸோ ஜன்னல் எல்லாத்தையும் தூசி இல்லாம நீட்டா துடைக்கிறது. ஸோ இவ்வளவுதாங்க ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். ஸோ இது மாதிரி இன்னும் நீங்க நிறைய எவ்ரிடே வொக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுங்க ஃபார் யுவர் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்.